ஒரு சிலருக்கு பிறவியிலிருந்தே அவங்களோட லிப் வந்து பெருசா இருக்கிறத பார்த்திருக்கலாம். அது வந்து லோயர் லிப்பா இருந்துச்சுன்னா, அந்த லோயர் லிப் வந்து அவங்களால நல்லா வாய மூட முடியாம கீழ தொங்குன மாதிரி கூட இருக்கும். இல்ல இன்னும் ஒரு சிலருக்கு 2 உதடுமே, கீழ் உதடு, மேல் உதடு 2மே பெருசா இருக்கிறதையும் பார்த்திருக்கலாம். இத வந்து கரெக்ட் பண்றதுக்கு நம்ம லிப் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணலாம். இந்த லிப் ரிடக்ஷன் சர்ஜரிங்கிறது வந்து நம்ம முழு மயக்கம் குடுத்து பண்ண தேவையில்ல. அந்த லிப்புக்கு பக்கத்திலேயே நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த லிப்ப வந்து அனஸ்தடைஸ் பண்ணி இந்த சர்ஜரி பண்ண முடியும். இந்த சர்ஜரில என்ன பண்ணுவோம்னா, கீழ் உதடு, மேல் உதடு 2லயுமே குறைக்கணும் அப்டின்னா, 2லயுமே எவ்வளோ அளவு நம்ம டிஷ்யூ வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்டிங்கிறத மார்க் பண்ணிட்டு, அந்த அளவு டிஷ்யூவ கரெக்ட்டா எடுத்துட்டு, அழகா லிப் மாதிரி சூச்சர் பண்ணி குடுக்கலாம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, லிப் டிஷ்யூலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் டிஷ்யூ. அதனால லிப் ரிடக்ஷன் சர்ஜரி எப்பவுமே வந்து நம்ம அண்டர் கரெக்ட் பண்ணணும். அண்டர் கரெக்ட்னா ரொம்ப அதிகமா எக்சர்சைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாம, மினிமலா நம்ம ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் லிப் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ண தேவை இருக்கும். அ இதுல வந்து நம்ம போடுற சூச்சர்ஸ்லாம் வந்து அப்சார்பல் சூச்சர்ஸா இருக்கும். பிளஸ் வந்து போஸ்ட் ஆப்பரேட்டிவா அவங்க எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும்னா, லிப் டிஷ்யூ வந்து ரொம்ப சாஃப்ட்டான டிஷ்யூஸ். அதனால ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாம, ரொம்ப ஹார்டான ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அந்த மாரி ஒரு 1 வீக் 10 டேஸ் அவங்க வந்து சாஃப்ட் டயட் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாம வச்சுக்கிட்டாங்கனாலே, அந்த வூண்ட் வந்து நல்லா ஹீல் ஆயி வந்துரும். ஒருவேள அந்த மாரி ஸ்ட்ரெச் பண்ணா, அந்த இடத்துல வந்து அந்த லிப் டிஷ்யூ பிச்சுட்டு அந்த சூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஓப்பன் ஆகுற பட்சத்துல நம்ம மறுபடியும் செகண்டரி சூச்சரிங் மாரி சின்னதா அந்த இடத்துல பிரிஞ்ச இடத்துல மட்டும் சூச்சர் பண்ண தேவை இருக்கலாம். இந்த லிப் டிஷ்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து, நம்ம அந்த லிப்ல வந்து வரக்கூடிய வீக்கம் வந்து ஒரு சிலருக்கு வந்து 1 மந்த், 2 மந்த்ஸ்ல சரியாயிடுது. ஒரு சிலருக்கு வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஸ்வெல்லிங் இருக்கும். அப்ப நம்ம எப்ப லிப் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணாலும், அந்த ரிசல்ட் தெரியறதுக்கு இட் டேக்ஸ் 3 மந்த்ஸ். இப்போ யூசுவலா லிப் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ண உடனே அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல ஒரு மாரி இர்ரெகுலாரிட்டி இருந்தாலும், ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது, அது நல்லா ஈவனா ஆயிட்டு நல்ல ஒரு லிப் கான்டூர குடுக்கும். தேங்க் யூ.